இன்றைக்கி பூரி சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு, அப்புறம் இப்போ 2 பங்கு கோதுமை மாவுனா 1/4 பங்கு மைதா, 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, சீனி, எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சா பூரி நல்லா உப்பி வரும். அப்புறம் எண்ணெயும் குடிக்காது, சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சென்னாக்கு நான் எப்போதுமே அரைச்சி தான் பண்ணுவேன், அரைக்காமையும் பண்ணலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தோடையே இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை தனியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் அரைச்சி அந்த விழுதை வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த தக்காளி கலவையை சேர்க்கணும். வதக்கிட்டு அப்புறம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அது ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலராக மாறும். மாறினதுக்கப்புறமா தக்காளியை சேருங்க. அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். டக்குன்னு வதங்கிடவும் செய்யும், டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். அப்புறம் எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி போடும்போதே மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வேணுன்னா போடுங்க, வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் சென்னா முத நாளே அலசி ஊற வச்சிட்டேன். ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சுக்கோங்க. நல்லா தொட்ட ஒன்று அப்படி மசியணும். அப்படின்னா அந்த சென்னாக்கு அந்த மசாலா நல்லா அதோட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போதுமே சென்னா அவிச்ச தண்ணியை தூர ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை நான் எப்போதுமே சென்னா மசாலா செய்யும்போது அதோட மிக்ஸ் பண்ணிடுவேன். முதல்ல அந்த சென்னா அவிச்ச தண்ணியை ஊற்றி வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இப்படி பிரிஞ்சு கெட்டியாக வரும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் சென்னாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கெட்டியான பதம் வரும். வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்குங்க. இந்த சென்னா மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக பட்டர் போடுங்க, இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலை. அப்புறம் பிசைஞ்ச பூரி மாவு நல்லா ஊறி இருக்கும், அதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் எப்போதுமே பூரி எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் பூரியை போடுங்க. அப்படி தான் உப்பி வரும். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னக்கூட்டியே பூரியை போட்டிங்கன்னா நம்ம போட்ட மாதிரியே இருக்கும், எண்ணெயும் குடிக்கும். போட்டு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பூரி ரெடி. இந்த பூரி சன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.